அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நாங்கள் இப்போ தான் காய்கறி கடைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கினேன் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது எதில் வாங்கினோம்? இதெல்லாம் மீஷோவில் தான் வாங்கினோம். ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடையாது. நாங்களே இன்னும் வளரல. சொல்கிறேன், நான் இது மீஷோவில் தான் வாங்கினேன். நல்லா இருக்கு. ஆனால் உண்மையிலேயே இது வாங்கி எனக்கு தெரிஞ்சு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். 1 year இல்லை 8 months இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது. வாங்க பார்ப்போம் நான் வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு காய்கறி கடை வந்து தெரிஞ்ச கடை. நாங்கள் எப்பவுமே அங்கே தான் வாங்குவோம் பழக்கமாக, ரொம்ப வருஷமாக அங்கே தான் வாங்குகிறோம். இதெல்லாம் சும்மா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் எப்போவுமே கொசுறு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் கருவேப்பிலை கொத்தமல்லி. அதுக்கப்புறம் 2 முருங்கை. ஆனால் எவ்வளோ இது ரேட் எவ்வளோன்னு தெரிலங்க, எனக்கு தெரில. நான் இது ஒரு சிலது ரேட்டு தெரியும், ஒரு சிலதுக்கு முன்னாடி ரேட் சொல்கிறேன். கீரை, இது என்ன கீரை? சிறுக்கீரைன்னு தான் நினைக்கிறேன். இலை குட்டி குட்டியாக இருக்குது. இலை குட்டி குட்டியாக இருந்தால் சிறுக்கீரை தான் நினைக்கிறேன். இது 15 ரூபா. அப்புறம் கருணக்கிழங்கு என்னங்க இவ்வளோ ரேட்டாக இருக்குது? இது 1/2 கிலோ தான் இருக்கும், ஆனால் இதுவே 40 rupees. கோஸு இது பாதி போதும். எங்கள் வீட்டில் அவ்வளோ நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம். மேக்ஸிமம் இது கூட்டு செஞ்சு தான் சாப்பிடுவோம். ஸோ இல்லைன்னா நான் சம்டைம்ஸ் முட்டையோட கேபேஜ் போட்டு சப்பாத்தியில் ஃபோல்ட் பண்ணியும் சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். நான் அது எப்படின்னு எப்போ நான் செஞ்சேன் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. எல்லோரும் பொரியலோ இல்லை ஏதாச்சும் சட்னி அரைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நல்லது உண்மையிலே. அதெல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க, எல்லோரும் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். இஞ்சி, டீக்குங்க, டீ குடிக்கும் போது சொல்லி இஞ்சி தட்டி போடுவாங்க. தட்டி போடுறத விட அழகாக அந்த கேரட்லாம் நம்ம சீவும் பார்த்தீங்களா, அதில் இஞ்சி சீவிட்டு டீயில் போட்டு பாருங்கள், சூப்பராக நல்லா மணமாக இருக்கும் அப்படியே. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். வெண்டைக்காய் ஏன் போடுது பண்ணுங்களேன், சொல் பேச்சு கேட்காம. லேடிஸ் ஃபிங்கர். என்னன்னா ஒரு விஷயம் எனக்கு உண்மையிலே புரியவே இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்னென்னா இப்போ எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது. ஆனால் நான் அப்போது வந்து ஒரு 20 ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2018 அப்போல்லாம் நம்ம 12th படிக்கும் போதெல்லாம் நான்லாம் இந்த சண்டே டைம்னா இந்த மட்டனோ சிக்கனோ நான்வெஜ் ஸ்பெஷல் தான். சண்டேனாலே நான்வெஜ் ஸ்பெஷல் தானே. அப்போ என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்போல்லாம் நான் வேலையே செய்ய மாட்டேன். வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. சாப்பிட்ட தட்டி அம்மா தான் கழுவி வைப்பாங்க. எல்லா வீட்லையும் தான். இப்போ நீங்கள் கழுவி வைக்கிறீங்களா? சாப்பிட்ட தட்டே நம்ம கழுவ மாட்டோம், எல்லாம் அம்மா தான். அம்மா வீட்டில் இருக்கும்போது அம்மா தானே. இது வந்து கோவக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க, செம்மையாக இருக்கும். என்ன 8 இட்லி கூட சாப்பிட்றோம். 8 இட்லி 8 இட்லிலாம் சாப்பிட்ருக்கோம். நிறைய சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு தான் அப்படியே சாஞ்சிரும் இருந்துச்சு. அப்போல்லாம் டாம் அண்ட் ஜெர்ரி பார்ப்போம். டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துக்கிட்டே சண்டே டைமில் வச்சுட்டு இந்த சிக்கனோ மட்டனோ செஞ்சால் 8 இட்லி 10 இட்லி கூட உள்ளே போயிடும் அசால்ட்டாக. ஃபுல்லாக சாப்பிட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே படுத்துருவோம் டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு. எந்த வேலையும் செய்ய மாட்டோம், எல்லா வேலையும் அம்மா தான் செய்வாங்க. துவைக்கிறது, வீட்டை பெருக்கி, வீட்டை எப்பயாச்சும் ரேர் தான், எப்பயாச்சும் வீட்டை பெருக்குவேன். மற்ற டைமில் வெளியே பெருக்கி தண்ணியில் வச்சு கோலம் போடுவேன். கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் அந்த ஒரு வேலையை செய்வேன். அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. நான் துணி கூட எங்கள் அம்மா தான் வாஷ் பண்ணி போடுவாங்க. எந்த வேலையுமே செய்ய மாட்டோங்க. ஆனால் அப்போல்லாம் 10 இட்லி சாப்பிட்டுமே அப்போல்லாம் வெயிட்டே போடலுங்க. உடம்பு உள்ளே இருக்கும் அப்படியே. மேக்ஸிமம் எல்லாருக்கும் இது நடக்கிறது. ஆனால் இப்போ கல்யாணம் ஆகி 30 இட்லி சாப்பிட்றேன். 2 இட்லி தாங்க, 2 இட்லி 2 சப்பாத்தி, அதுவே வெயிட்டு போடுதுங்க. ஒன்றுமே புரியல. எல்லா வேலையும் சமைக்கிறது, துவைக்கிறது, மடிக்கிறது, கூட்டுறது, பெருக்குது, எல்லாமே ஆல் இன் ஒன் ஒரு ஆள் தான் நம்ம செய்கிறோம். ஆனால் இப்போ 2 இட்லி சாப்பிட்டாலும் வெயிட்டு போடுது. ஏன் தெரியல. பொண்ணு சாப்பிட்ற இட்லியை கேட்கலாங்க, நீங்கள் சாப்பிட்ற இட்லியை சொல்லுங்கள் மக்களுக்கு. நாங்கள் சாப்பிட்ற இட்லியும் 2 தாங்க சாப்பிட்றேன். நானுமே 2 இட்லி 2 தோசை தாங்க சாப்பிட்றேன். ஆனாலும் வெயிட் கொடுதுங்க. ஏன்னே தெரிலங்க. அப்போ வேலையே செய்ய மாட்டோம், நல்லா தின்னுவும் வெயிட் இல்லை. இப்போ எல்லா வேலையும் செய்கிறதும் நம்மளும், ஆனால் திங்கிறது கம்மியாக, ஆனால் வெயிட் போடுது. வேலை சரியாக செய்யறதில்லை. அது அப்புறம் சௌச்சௌ வந்து கூட்டு செய்யறதுக்காக சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த பழுத்த பச்சை மிளகாங்க சூப்பராக இருக்கும். இது ஒரு தனி டேஸ்ட். ஆனால் நிறைய பேர் வந்து டேஸ்ட் இருக்காதுன்னு வாங்க மாட்டாங்க. இந்த பருப்பு கடையும் போதோ இல்லை சட்னி அரைக்கும் போது வச்சு அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கத்திரிக்காய், அந்த பருப்பு கடையும் போது தேவைப்படுமே அப்படின்ட்டு சுபா ஒரு 10 ரூபா இருக்குமா, இருக்கலாம் மேபி, ஒரு 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய்.
அப்புறம் பீட்ரூட் வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி கீரை, பாவக்காய், பீட்ரூட் இதெல்லாம் சாப்பிட்ணுங்க. பாவக்காவும் நல்லது தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட்லாம் வாரத்தில் 2 நாள் கம்பல்சரி சாப்பிடுங்க, நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. யான்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஏன் இப்படி வெயிட் போடுது அப்படின்னு. எனக்கு மட்டும் புரியலைங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். முள்ளாங்கி ஒன்று சாம்பாரில் எனக்கு பொரியல் பண்ணாலும் பிடிக்காது, எங்கள் வீட்டில் யாருக்கும் பெருசாக அவ்வளோ பிடிக்காது. அதுக்கப்புறம் பீன்ஸ் வாங்கியிருக்கோம், பீன்ஸ் அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் பாவக்காய். அதான் பாவக்காய் வந்து வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி சாப்பிடுங்க. ஏன்னா அதான் அந்த 6 சுவை சொல்லுவாங்களே, என்னென்ன சுவை சொல்லுங்கங்க? இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, பார்த்தீங்களா? பொட்டேட்டோ எவ்வளோன்னு தெரிலங்க. பொட்டேட்டோவும் ரேட்லாம் கரெக்டாக தெரில ரேட்டு. அவ்வளோதான், இதுதான் வாங்கிட்டு வந்தோம். அவரைக்காய் மறந்துட்டு பாருங்க. அவரைக்காவும் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த புள்ள பெற்றிருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா குழந்தை பெற்றிருக்கும் போதெல்லாம் இந்த அவரைக்காய் வந்து பெப்பர், வெறும் மிளகுத்தூள் மட்டும் போட்டு சமைச்சு கொடுப்பாங்க. அப்படியே சாப்பாட்டில் போட்டு பெருசுன்னு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அப்பப்போ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் எப்பயாச்சும். அவ்வளோதான். இதில் என்னங்க வாங்கல. இதான் நான் சொன்னேன் 6 சுவை சொன்னேன், ஒரு சுவை விட்டேன். என்ன சுவைன்னு தெரிலங்க. இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, பருப்பு. சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாதோ? உவர்ப்பு, துவர்ப்பு, அப்புறம் தெரிலங்க. தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல, மறந்து போச்சா என்னன்னு தெரில. அவ்வளோதான் நான் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நான் என்ன செய்யலான்னு ஐடியாவில் இருக்கேன்னா, முள்ளங்கி, முருங்கைக்காய் போட்டு, கேரட்டு, முருங்கைக்காய் போட்டு, முள்ளங்கி போட்டு, கேரட் போட்டு, பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுட்டு, கருணக்கிழங்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அழகாக அந்த கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அழகாக அப்படி ஃப்ரை பண்ணி, எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணால். நாளைக்கு அதுதான் பண்ணலான்னு இருக்கேன். இல்லைனா கீரை கடையலாமான்னு தெரில. ஆனால் கீரை கடைஞ்சிட்டு அதை வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிறுகீரைன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரிலங்க. பார்த்தா எனக்கு கீரை பேர் மட்டும் அது ஏதோ சொல்லுவாங்க. இலை குட்டியாக இருந்தால், கிட்ட காட்டுங்க, இலை வந்து குட்டியாக இருந்தால் சிறுகீரை, அப்புறம் வேர் இருந்துச்சுன்னா அரைக்கீரை, வேறு இல்லைன்னா முளைக்கீரை ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் அரைக்கீரையும் முளைக்கீரையும் ஒரே மாதிரி இருக்கும். அது எனக்கு தெரியல, எனக்கு இதுவும் தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள், என் சேனலுக்கும். நான் இது வெஜிடபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்களேன். அப்படி நேச்சுரலாகவே உண்மையிலே நேச்சர் ரொம்ப அழகுங்க. எப்படி எப்படி இருக்கு பாருங்களேன். இது பருப்பு குறைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது இதே மாதிரியே ரெட் கலர்ல இருக்கும். ஆனால் அப்புறம் ரெட் கொடி காட்டினாலும் நிற்காத அளவுக்கு இருக்கும் போல. இருந்தாலும் சொல்கிறேன் நான். இப்போ நாங்கள் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கோம்ல, இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தோராயமா கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்க, யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, பாய். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இது வரைக்கும் உண்மையிலே அன்றைக்கி நான் ஏதோ ஒரு ஷார்ட் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் சொன்னதுமே எனக்கு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னதுமே அதுக்கப்புறம் எனக்கு நிறைய உண்மையிலே ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ரொம்ப உண்மையிலே நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வியூவர்ஸ்க்கும் சேர்த்து தான். அதுக்கப்புறம் என்ன, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன நாங்களும் இந்த மாதிரி பஜாருக்கு போவோம், வாங்குவோம், அப்படி என்னென்ன வாங்குவோம், எவ்வளோ வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். எவ்வளோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ஓகே, பாய்.